ஸோ ஃபைனலாக இந்தியாவில் போக்கோ F1 உடைய சக்ஸஸர் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. போக்கோ X3 Pro S. போக்கோ வந்து இது F1 உடைய சக்ஸஸர் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கம்மி விலையில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2019 போக்கோ F1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 800 சீரீஸில் கம்மி விலையில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மேஜிக்கை இப்போ ரீக்ரியேட் பண்ணுற வகையில் வந்து போக்கோ X3 ப்ரோவும் உங்களுக்கு Snapdragon 800 சீரீஸ் 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால போக்கோ X3 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹைப்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிங்கா அப்படின்னு பார்த்துலாம். ஸோ வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ போக்கோ X3 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி குவிக்காக இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ கான்ட்ராஸ்டில் இருக்குது. போக்கோ X3 ப்ரோன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹை பெர்ஃபார்மன்ஸ் குவால்காம் Snapdragon 860 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்ஸ் என்னென்ன பாக்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சார் வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.6 Watt/kg. பாக்ஸுடைய பின் பக்கத்தில் வந்து கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட 6GB 128GB நான் பர்ச்சேஸ் பண்ணது கிராஃபைட் பிளாக் கலர். ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணி மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே பிரைட் எல்லோ கலர் கார்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கார்டில் வந்து உங்களுக்கு சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவரில் வந்து டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் வாரண்டி எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிபியூ கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அதே சமயத்தில் திக்காகவும் இருக்குது. ஸோ இந்த டிபியூ கேஸ் வந்து இதில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதா அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. குவாலிட்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இது அப்புறம் பார்க்கலாம். வேறு என்ன இருக்குது பாக்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட். ஸோ போக்கோ X3 ப்ரோ இதோட டிசைன் அண்ட் அவுட்லுக் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக போக்கோ X3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பெரிய சேஞ்சஸும் பண்ணலை. பேக் பேனலுடைய கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா இருக்குது. அதோட ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைட்ஸில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் இது. சைடில் மேட் ஃபினிஷ் இருக்குது. சென்டரில் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் போக்கோ X3லேருந்து வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X3ல வந்து அந்த போக்கோ பிராண்டிங் ரொம்பவே பளிச்சுன்னு கொடுத்த மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குது, ரொம்ப பளிச்சுன்னு தெரியல. அதனால வந்து பேக் பேனலில் வந்து உங்களுக்கு பிராண்டிங் பெரிய அளவில் ப்ராமினெண்ட்டாக இல்லை. இருந்தாலுமே எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிராண்டிங் பின்னாடி பிரிண்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறது தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் ஓவரால் அவுட்லுக் அண்ட் இந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால க்ரிப்பும் நல்லாயிருக்கு. பட் இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X3 எப்படி ஹெவியாக இருந்ததோ இதுவும் அதே அளவுக்கு தான் ஹெவியாக இருக்குது. வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216 கிராம்ஸ். அதே பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக் பேனலில் பிளாஸ்டிக் அண்ட் ஃப்ரேம் எல்லாம் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா கிளாஸ் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பொதுவாக யாருமே கொடுக்கறதில்ல. ஸோ ஓவரால் டியூரபிள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். கையில் ஹோல்ட் பண்ணும்போதும் ஸ்டர்டியாக இருக்குது. என்ன கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது போக்கோ வந்து பெருசாக இதில் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணலை. போக்கோ X3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இதோட பேக் பேனல் நிறைய விஷயங்கள் வந்து X3ல என்ன இருந்ததோ அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது என்னென்ன இருந்ததோ அதே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ ஒரு விதத்தில் இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து அஃபோர்டபுளாக ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm ஆடியோ ஜாக், Type-C போர்ட், மைக், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் தெரியுது. ஒன்று IR பிளாஸ்டர், அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டுவல் ஸ்பீக்கரோட நமக்கு வருது. இது லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, டெடிகேட்டட் கிடையாது. பட் இது வந்து 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல ஸ்டார் ஆஃப் த ஷோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா Qualcomm உடைய புது சிப்செட்டில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட். இது 4G சிப்செட், Snapdragon 860. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு Qualcomm Snapdragon 860ல் ஒரு 4G சிப்செட்டாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 7 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். இதோட கிளாக் ஸ்பீட் 2.9 GHz, GPU Adreno 640 கொடுத்திருக்காங்க. கூடவே இதோட ரீட் அண்ட் ரைட் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ற வகையில் UFS 3.1 இருக்கு, LPDDR4X RAM இதில் இருக்கு. ஸோ Snapdragon 860 அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே லான்ச் ஆன 855+ உடைய சக்சஸர் சிப்செட்டாக தான் Qualcomm இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 855 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.84 GHz கிளாக் ஸ்பீட், இங்கே வந்து 2.96 GHz. ஸோ வெறும் இங்கே கிளாக் ஸ்பீட் மட்டும்தான் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 855+ சிப்செட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு 860யும் பெர்ஃபார்ம் பண்ணும். பெரிய அளவில் வித்தியாசம் தெரியாது ரியல் டைமில். ஸோ நான் வந்து இதில் கால் ஆஃப் டியூட்டி வந்து ரொம்ப நேரம் விளையாடி பார்த்தேன். விளையாடும் போது வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் விளையாடும் போது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீல் கிடைக்கும். எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸுமே நீங்கள் பார்க்க முடியாது. எவ்வளோ நேரம் 1 hour மேலே விளையாடியும் எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸுமே இல்லை, லேகுமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்மூத்தாக இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நார்மல் கேமிங்காக இருக்கட்டும், ஹை ஹெண்ட் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இது வந்து ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இருக்குது, விளையாடும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதுலேயும் வந்து Poco X3ல வந்து எப்படி பேக் பேனலில் ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஃபீல் ஆச்சோ அதே ஃபீலிங் இதுலேயும் வருது. பட் கேம் விளையாடும் போது ஒரு ட்ரிகர் மாதிரி வந்து நல்லா தான் இருந்தது. அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு வியர்டாக இல்லை. பட் கொஞ்சம் மியூசிக் எல்லாம் கேட்கும்போது அது வியர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேக் கேஸ் போட்டதுக்கப்புறம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக இல்லை. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல் வருது. இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போக்கோ லான்ச்சரோட கொடுத்துருக்காங்க. ஐக்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz, அதுக்கப்புறம் 60 Hz ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 120 Hzல ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்மூத்னஸ் அப்படின்னு சொல்லலாம். டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூயிட் டிஸ்பிளே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது IPS LCD பேனலில் கொடுத்துருக்காங்க. பிக் டிஸ்பிளே அதனால பெரிய டிஸ்பிளே சைஸ் 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் எக்ஸாக்டாக Poco X3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட வருது. இது HDR10 சப்போர்ட் பண்ணும். இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனலாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூவிஸ் பார்த்தாலும் சரி, வீடியோஸ் இல்லைனா OTT பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் என்ன வாட்ச் பண்ணாலும் சரி, கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட டிஸ்பிளே சைஸும் ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் IPS LCD பேனல் அப்படிங்கிறதுனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருடைய செட்டிங்ஸ் வந்து நீங்கள் போய் உள்ளே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். பட் நீங்கள் டச் அண்ட் ஓப்பன் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு அல்ட்ரா குவிக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது, அதே சமயத்தில் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் கேமரா மாடல் வந்து எக்ஸாக்டாக Poco X3 மாதிரி இருந்தாலும், குவாட் கேமரா செட்டப்பாக இருந்தாலும் Poco X3 வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சல் சோனியுடைய IMX582 சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் 1.7 அப்பர்ச்சர். அதே அல்ட்ரா வைட் வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த சில பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலில் தான் எல்லா பிக்சர்ஸும் உங்களுக்கு கேப்சர் பண்ணுது. 12 மெகா பிக்சலில் கேப்சர் பண்ணுற பிக்சர்ஸுடைய டீட்டெயிலிங் அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, நாய்ஸ் கம்மியாக இருக்குது. அதே 48 மெகா பிக்சலில் எடுக்கிற பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகைன் அதுவும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது 12 மெகா பிக்சலை விட. லைட்டில் வந்து எல்லா ஷார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. போர்ட்ரேட் மோடும் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாம் நல்லாவே பண்ணுது. அதே சமயத்தில் நைட் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, டீட்டெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கலர் ப்ரொடக்ஷன் நைட்டில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே ஃப்ரண்ட் பேனல் யூஷுவல் 20 மெகா பிக்சலோட தான் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த சில பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். டீட்டெயிலிங் நல்லா இருக்குது, உங்களுக்கு போர்ட்ரேட்ஸ்லாம் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்குது. ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டலை, உங்களுக்கு நார்மலை விட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. பட் இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேமரா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டுவல் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டுவல் வீடியோவும் ஷார்ட் பண்ணிக்கலாம்.
சொல்லலாம். ஸோ இதில் வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K வந்து 30 fpsலையும் 1080 வந்து 60 and 30 fpsல நீங்கள் பண்ணலாம். இதில் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து ரொம்ப ஷேக்கியாக இல்லை, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், கையில் எடுக்கும் போதே ஹெவியாக இருக்குது. பட் போக்கோ X3 அளவுக்கு இது 6000 mAh கிடையாது. இதில் வந்து 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் சார்ஜ் பண்ணது 0 to 100% கிடையாது. ஏன்னா நேற்று தான் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்தது. ஜஸ்ட் 50% நான் சார்ஜ் பண்ணி பார்த்தேன். ஹாஃப் அன் ஹவரில் வந்து உங்களுக்கு 50% சார்ஜ் ஆகிடுது. போக்கோ X3 Pro 3 கலர் வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம வச்சுருக்கிறது கிராஃபைட் பிளாக் கலர், கோல்டன் பிரான்ஸ் ஒரு கலர் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்டீல் ப்ளூ. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 18,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதே வந்து ஹையர் வேரியன்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 20,999க்கு அவைலபிளாக இருக்குது. போக்கோ X3 Pro ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா பெர்ஃபார்மன்ஸ் கிங். எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதனால் கேமிங் எல்லாம் உங்களுக்கு அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கட்டும், டூவல் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எந்த லேகுமே இருக்காது. ஸ்மூத்னஸ் எல்லாம் ஃப்ளூயிட் ஸ்மூத் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கேம் நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடினாலும் சரி உங்களுக்கு எந்த லேகுமே ஃப்ரேம் ட்ராப்ஸுமே பார்க்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஹை ஹெண்ட் கேமிங்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக டிஸ்பிளே செக்மெண்ட், IPS LCD பேனலாக இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. பிக் டிஸ்பிளே, நாச்சஸ் எல்லாம் தெரியாத அளவுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. அகைன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி 5160 mAh கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுவும் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து போக்கோ F1 உடைய சக்ஸஸர் போக்கோ X3 Proவும் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு AMOLED பேனலில் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஸ்லீக்காக கொடுத்துருந்தா, அதாவது லைட் வெயிட்டாக கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போக்கோ X3 Pro பெர்ஃபார்மன்ஸில் மட்டும் கிங் இல்லை, பாக்கெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னோன்னா சைஸில் கிடையாதுங்க, ரொம்பவே ஹெவியாக இருக்குது. இது ப்ரைஸில் வந்து கண்டிப்பாக பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்க. கம்ப்ளீட் ரிவ்யூ வேணும்னா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.